மீண்டுமாக கல்வாரி சபையின் நமஸ்கார ஆராதனையோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் வாழ்த்தை வரவேற்கிறேன். இன்று நாளிலும் கூட தேவன் உங்களோட பேச போகிறார், இடைப்பட போகிறார். ஆகவே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம் தேவனுக்கு இந்த ஆராதனை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம நடுவில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் பரலோக தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆராதனை முழுவதிலும் தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் இடைப்படுவீராக. இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தர் சந்திப்பீராக. அவர் என்ன தூரமாக இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அவர் இருக்கிற இடத்துல சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் நடத்துவீராக. நீர் இந்த ஆராதனை முழுவதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுங்க, வழிநடத்தும்படியாக இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமஸ்கார குழுவோடு சேர்ந்து நம் தேவனை ஆராதிப்போம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் பயமில்லை, 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பாதைகளெங்கும் பாதைகளெங்கும் தடை கட்டலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கட்டலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆண்டவருடைய சமூகத்துல பயமில்லாதபடி ஆண்டவரே, எனக்கு எதை குறித்து பயமில்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீ என்னோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவரே எனக்கு பயமில்லை, கலக்கமில்லை, கவலை இல்லை. ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் இருக்கிறீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பயமில்லை, 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 பயமில்லையே.
பாடுவோமா? பாதைகள் எங்கும் தடை கட்டலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கட்டலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. தேவலியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை
அப்படி இருதயத்தின் ஆழத்தில் என்று சொல்லுங்க. பெற்ற தாய், பெற்ற தகப்பன், பிள்ளைகள் உங்களை வேணாம்னு சொல்லி ஒதுக்கி இருக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிறதற்கு ஒருவர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானும் நீங்களும் ஆண்டவரை நேசிக்கிற பொழுது, ஆண்டவருக்காக நாங்கள் ஜீவிக்கிற பொழுது, எங்களை ஒரு பொழுதும் ஆண்டவர் தள்ளிவிடாதபடிக்கு எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன் அல்லவா? அவர் எத்தனை நல்லவர்! அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது! இம்மட்டுமாய் அவருடைய செட்டைக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரையும் மூடி காத்து நடத்தி வந்தார் அல்லவா? அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவர் எவ்வளவு அன்பாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அப்படியே வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? வளத்தீரி வளவாக, வளத்தீரி வளவாக, உம் நாம மகிமைக்காக. ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தி வந்தீர். ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தி வந்தீர். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா? நீ நடத்தி வந்த விதங்களுக்காக ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த விதங்கள், ஆண்டவரே எங்களோடு கூட நடத்தி வந்த நேரங்கள், சுமந்து வந்த நேரங்கள், ஆண்டவரே எல்லா வியாதிகள் நேரத்தில், கஷ்டங்கள் நேரத்தில், உடைந்த நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து அழாதே மகனே, அழாதே மகளே என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை தைரியப்படுத்தி வந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தேற்றரவாள், தேற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் தேற்றரவாளனாக இருந்து நீர் தேற்றுகிற தெய்வம் என்று நீர் உணர்த்த பண்ணுவீராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோமா? தேற்றரவாளனே, நீர் எங்களை தேடி வந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர்! தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேடி நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பா. காற்றாய் வந்தீரே, காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே, காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே, நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர். அன்பாய் வந்தீரே, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீ நெருப்பாய் வருவீர்,
பரிசுத்தரே 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 நீர் வாருமே நீர் வாருமே பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே பரிசுத்தரே கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே சொல்லுமா நீர் வாருமே நீர் வாருமே பரிசுத்தரே 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 நீர் வாருமே நீர் தூயரே துதி உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேல் நம்முடைய ஆண்டவருக்கே எல்லா துதி நம்முடைய இயேசுவுக்கே எல்லா கனம் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒரு துதி உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒரு தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே துதி உமக்கே துதி உமக்கே நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே துதி உமக்கே துதி உமக்கே நீரே தூயரே 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 இந்த காலை நேரத்துல அந்த ஆவியானுடைய பிரசன்னம் அந்த தேவ மகிமை தேவ வல்லமை தேவ பிரசன்னத்தை ஹalleluya எல்லாரும் வாசிக்கிற யாவரும் அப்படியே அன்னிவாசியில பேசி கொஞ்ச நேரம் தூயரே ஆவியானவரே மகிமையின் தேவனே வல்லமை உள்ள பரிசுத்தரே இந்த காலை நேரத்துல உம் ஆவியானவரை உயர்த்துகிற இந்த நேரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக தேவ மகிமையினால நிரப்புங்க ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை வாசிக்கிற யாவரும் ஆவியானவரை இந்த காலை நேரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தேவ மகிமையினால நிரப்புங்க என்று சொல்லி அப்படியே கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா ஹalleluya ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த காலை நேரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக அந்த தேவ வல்லமையினால் தேவ அபிஷேகத்தினால் ஆண்டவரே இழந்து போன அபிஷேகங்கள் இழந்து போன ஆண்டவரே அந்த அபிஷேகங்கள் எல்லாவற்றையும் திரும்ப இந்த காலை நேரத்துல ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவீராக ஆண்டவரே தேவ மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள ஊற்றுவீராக ஆண்டவரை இழந்து போன எல்லா அபிஷேகங்களும் மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்கு பெற்று தருவீராக ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை தேவ அபிஷேகம் ஆண்டவரே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே அன்னைக்கு பெந்தெகோஸ்து நாளில் ஆண்டவரே ஊற்றப்பட்ட அதே வல்லம் அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மேலும் நீர் பொழிய பண்ணுவீராக நன்றி ஆண்டவரே ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆமென் கர்த்தர் நல்லவர் நம் நல்ல ஒரு நமஸ்கார ஆராதனை நம்ம இணைந்து கர்த்தரை ஆராதித்தோம் இன்றைக்கும் கூட நாம் தேவனுடைய புதிய ஒரு வார்த்தையினாலே நாம் எங்களை பலப்படுத்த போகிறோம் தேவன் இன்றைக்கும் உங்களோட பேச ஆயத்தமாக இருக்கிறார் ஆக போதகரோட சேர்ந்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் இந்த காலவேளையிலே நான் உங்களோடு பேசுவதற்காக எடுத்துக்கொண்டதான தலைப்பு பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பது. வாக்கிங் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பது. இந்த காலவேளையிலே ஆண்டவர் சொன்னதான 3 பொருத்தனைகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அநேக பொருத்தனைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. த கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் இன் த பைபிள். பைபிளில் இருக்கிறதான சிறந்த பெரிதான பொருத்தனைகள் என்று 3 சொல்லலாம். இயேசு சுவாமி சொன்னது. அதில் முதலாவது தான்
ஐ வில் பில்ட் மை சர்ச். என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டி வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் கையை உயர்த்தி ஆமென். ரெண்டாவது அவர் சொன்னார், ஐ வில் சென்ட் மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற சபைகள் எங்கு போனாலும் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். அந்த பொருத்தனையும் நிறைவேறி இருக்குது. ஆமென். மூன்றாவது பொருத்தனை சொன்னார், ஐ வில் கம் அகெயின். நான் மீண்டும் வரப்போகிறேன் என்று சொன்னார். ரெண்டு பொருத்தனைகளும் நிறைவேறிவிட்டது. இந்த மூன்றாவது பொருத்தனைகளுக்காகத்தான் நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த முழு உலகமும் காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய இந்த மூன்றாவது காரியம், இந்த ஆண்டவருடைய வருகையை குறித்து. ஆகவே அவருடைய வருகைக்குரியதான எல்லா அடையாளங்களும் இந்த பூமியிலே நடக்கிறது. நாம் கேட்கிறதான செய்திகள், பார்க்கிறதான செய்திகள், நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் என்னத்தை ஞாபகப்படுத்துறது என்றால், ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் நெருங்கி நிற்கிறோம். போன வாரத்தை விட, போன மாதத்தை விட, போன நாட்களை விட இந்த நாளிலே நாங்கள் நெருங்கி நிற்கிறோம் என்பதை உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியாவிட்டாலும் இந்த வேதாகமத்தை அறிந்த ஜனங்களுக்கு இது அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு நெருங்கி இருக்கிறோம். சில ஆய்வாளர்களுடைய அறிக்கையில் சொல்லுகிற காரியம்தான், அவங்க சொல்றாங்க, இந்த பூமியானது நாளுக்கு நாள் மனிதன் வாழ முடியாத ஒரு இடமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஒன்று வெயில் அடிச்சுன்னா ஓவர் வெயில் இருக்க முடியாது, மழை அடிச்சுன்னா ஓவர் மழை இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் சமநிலைமையான காலநிலை இருந்தது, வெதர் கண்டிஷன் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதனால் பல ஆபத்து, பல விதமான பக்க விளைவுகள், பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை ஆய்வாளர்கள் அறிக்கையிலே கொண்டு வருகிறதான ஒரு சாராம்சம். ஆனால் வேதாகமத்தை சுமக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஆண்டவர் கடைசி நாட்களிலே இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவைகளுடைய விளைவுதான் இன்று நாங்கள் பார்க்கிற காரியம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே புதுசு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியாப்பட்ட காலத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படியாப்பட்டதான காரியத்திலே நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால், நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும். இந்த கடைசி காலகட்டத்தில் வாழுகிற நமக்கு பலன் வேண்டும், நிற்பதுக்கு பலன் வேண்டும். காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாமல் இருக்கணுமா இருந்தால், தைரியமாக முகம் கொடுக்கணுமா இருந்தால், எப்படியாப்பட்ட காரியங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க முடியணுமா இருந்தால், இதுக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தர் இந்த பயணத்தில் நம்மளோடு இணைஞ்சிருக்கிறார். அவருடைய பெயரை எல்லாரும் கையை நல்ல வாயை திறந்து கையை உயர்த்தி சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் வாயத்தை சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் அது ஒரு ஆவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆவியானவர்னு சொல்லும்போது சிலர் பரிசுத்தாவின்னு சொன்னகைக்கே சிலர் ஆடுவாங்க, சிலர் குதிப்பாங்க, சிலர் கரண்ட் அடித்தது போல, ஷாக் ஆனது போல செயல்படுறாங்க. அதனால அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு. நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்கிறோம், பிதாவோடு இருக்கிறோம், இயேசுவோடு இருக்கிறோம், இந்த ஆவி அது இதெல்லாம் வேணான்னு சொல்லி நிராகரிச்சுட்டு வாழ்கிற கூட்டங்கள் பைபிளை சுமந்து கொண்டிருக்கிறதான எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது ஒரு உணர்ச்சி அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லை. இவர் ஆவியானவர் ஒரு நபர் என்பதை இந்த காலவேளையிலே அறிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம யோசிக்கக்கூடாது, பிதாவான ஒரு பெரியவராக இருக்கிறார், இயேசு சுவாமி ரெண்டாவது அவரோட கொஞ்சம் சின்னவராக இருக்கிறார், அதுக்கு கீழாக பரிசுத்த ஆவியானவர் கடைசியில் இருக்கிறார்னு நினைக்கக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியான தெய்வம் அவர் தெய்வமாகவே இருக்கிறார். மேலையும் இல்லை, கீழே இல்லை, அவர் தெய்வமாகவே இருக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவரை குறித்து இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் வழிநடத்தலை பெற்றுக்கொள்வோமா இருந்தால் எங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். ஆமென் சொல்லுவோமா எல்லாரும்? ஆமென். இவரோடு நாம் பேச வேண்டும், இவரோடு நம்ம பழக வேண்டும், இவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். பாஸ்டர் போல் யங்குச்சோங்கிறவர் உலகத்தில் பிரசித்தி பெற்ற சபையை தென்கொரியாவில் கட்டின ஒரு தேவ மனுஷன். இவர் அசெம்பிளி ஆஃப் காட் சபையை சார்ந்தவர். இப்பொழுது மரித்து விட்டார், முதிர் வயதாகி. அவருடைய ஊழியத்துடைய ரகசியம் என்ன என்று சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தையில் சொல்வார், பரிசுத்த ஆவியானவர். பெனிஹின் என்று சொல்லப்படுகிற ஊழியத்தில் பிரபல்யமான வெள்ளக்கார நாடுகளில் மாத்திரமல்ல, ஆசியாவிலும் பயன்படுத்தப்படுறதான ஒரு ஊழியக்காரர். இவருடைய ரகசியம் என்று சொன்னால், அவர் காலையில் சொல்லுவார், காலையில் எழுந்தவுடன் நான் என்ன சொல்லுவேன்னா, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழுகிறார்கள். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழணும். நல்ல கையை வச்சு சொல்லுவோம், வாழணும், அவரோடு பழகணும், அவரோடு நடக்கணும். That is what I have chosen. The title is Walking with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடப்பது. இது
பெந்தகோஸ்து நாளில் மாத்திரமல்ல, சபையில் வந்துட்டு போகிறதான நேரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும், வாழ்நாள் முழுவதும் இந்த ஆவியானவர் நம்மளோடு இருப்பதற்காக வந்தவர். பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு காரியங்களை செய்துட்டு போயிடுவார். ஆனால் பரிசுத்தாவின் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வந்தது எதுக்குன்னா, நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்த. ஆகவே இந்த காலவெளியிலே சபையில் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளும் கவனிச்சு கொள்ளுங்க, வயோதிபர்கள் கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பிரசிடென்ட்மார்களை விட, பிரைம் மினிஸ்டர்மார்களை விட, சயின்டிஸ்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களை விட, எத்தனையோ சாதித்த சாதனையாளர்கள் பெரியோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் விட, உங்க கணவனை விட, உங்க மனைவியை விட, உங்க பிள்ளைகளை விட, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை விட, உங்களுடைய பாய் ஃப்ரெண்டை விட, உங்களுடைய எல்லா பேரண்ட்ஸையும் விட நமக்கு ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமீன் சொல்லுவோமா எல்லாரும்? ஆமேன். கைகளை தட்டி, ஆம் ஆவியானவரே, எங்களுக்கு நீர் வேண்டும். இந்த இக்கட்டான நாட்களிலே, இருண்ட நாட்களிலே, ஆபத்தான நாட்களிலே, பலவிதமான சூழ்நிலைகள் மாற்றிக்கொண்டிருக்கிறதான காரியத்தில் சோர்ந்து போகிற காலத்திலே எங்களுக்கு தேவையெல்லாம் ஊற்றப்பட்ட ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். இந்த காலவெளியில் நாம் எதுக்கு அவர் நமக்கு எதுக்கு தேவைன்ட்டு ஒரு 4 காரியங்களை சுருக்கமான உங்களோட பேச போகிறேன். முடியுமா இருந்த நோட் எழுதிக்கொள்றவங்க எழுதி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, ஏன் அவர் நமக்கு தேவைன்னா, அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். யோவான் புத்தகம் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போவது நலம். இயேசு சுவாமி சீசர்களோடு இருந்து நான் போறேன்னு சொல்லும்போது அவங்க கலக்கம் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு முதல்ல உள்ள வசனங்களை கவனிப்பீங்களா தான் சொல்லப்பட்டிருக்குது. போறீங்களா? இவ்வளவு நாள் சாப்பாடு வேணுமா தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க, காசு வேணுமா தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஏதாவது தேவைன்னா சுகமீனமா வியாதியா நீங்கள் பார்த்துக்குவீங்க. இப்போ நீங்கள் போறீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் போவது நலம். யாருக்கு? உங்களுக்கு நலம். நான் போனாதான் பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆவியானவரை நான் அனுப்பி வைப்பேன். நான் சரீர பிரகாரமாக இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும். எருசலேம்ல இருக்கணுமா? எருசலேமில் மட்டும்தான் இருக்க முடியும். சரீரம் அப்படிதான் இருக்குது. ஆனால் நான் போவனா இருந்தா ஆசியாவிலையும் இருப்பேன், அமெரிக்காவிலையும் இருப்பேன், ஆப்பிரிக்காவிலையும் இருப்பேன், எந்த கோணமாக இருந்தாலும் அங்கெல்லாம் இருக்க முடியும். ஏன்னா அவர் ஆவியானவர், ஸ்பிரிட். ஆவியானவர் எங்கேயும் இருக்கக்கூடிய, வியாபித்து இருக்கக்கூடிய தெய்வம். நான் போனாதான் அவர் வர முடியும். அதனால நான் போவது உங்களுக்கு நலம் என்று சொன்னார். அந்த ஆவியானவருக்கு பெயர் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேற்றல வாளனாகிய ஆவியானவர். தேற்றல வாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். இந்த இடத்துல தமிழ் பைபிளில் தேற்றல வாளன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மொழிபெயர்களை பார்க்கும்போது ஆலோசகர்னு சொல்லப்பட்டிருக்கிறது, துணையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உதவி செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் உள்ளடக்கி தான் இந்த காலவெளியில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அவர் நமக்கு உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்டவர். எந்த மூல முடுக்கில் நம்ம இருந்தாலும், சில இடங்கள்ல இருப்பமா இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். எங்க போனாலும் நீங்க ஜெபிப்பீங்களா இருந்தா அந்த இடத்துல அவர் இருந்து உதவி செய்ய முடியும். அவர் நமக்கு தேற்றல வாழ. இந்த காலவெளியில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து, எத்தனையோ போராட்டங்களை பார்த்து, எத்தனையோ வேதனையான காரியங்களை பார்த்து நீங்கள் சில வேளைகள் அமர்ந்திருக்கலாம். என்னை யாரும் விசாரிக்கலையே, என்னை யாரும் பார்க்கலையே, என்னை யாரும் தேடலையே, என்னை யாரும் கண்டு கொள்ளலையே அப்படிங்கிறதான ஒரு உணர்வோடு இந்த காலவெளியில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்கு சொல்கிறார், அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, தேற்றளவாளனே எனக்கு ஆறுதல் படுத்துங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும் எனக்கு எடுக்க முடியாமல் நான் தடுமாற்றத்தில் இருக்கிறேன், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்கும்போது அவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியில், இந்த பாதையில் நடக்காத மகனே இந்த பாதையில் நட என்று சொல்லி கூட இருந்து நமக்கு போதித்து கொடுப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு பெயர் துணையாளர். நமக்கு ஹெல்ப்பராக இருக்கிறார், துணையாளர். சில வேளைகளில் நம்மளால் தனியாக செய்ய முடியாது. இந்த பயணத்தில் ரொம்ப தூரம் போகணும்,
எல்லா காரியங்களையும் பாஸ்டர் இடத்த சொல்ல முடியாது, எல்லா காரியத்தையும் மனைவி இடத்த சொல்ல முடியாது, எல்லா காரியத்தையும் நம்முடைய பொஸ் இடத்த சொல்ல முடியாது, எல்லா காரியத்தையும் என்னுடைய மனைவி இடத்த சொல்ல முடியாது, எல்லா காரியத்தையும் என்னுடைய பிள்ளைகளிடத்த பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் ஆவியானவரிடத்தில் நம்ம எல்லாம் மனம் திறந்து சொல்லலாம். ஆவியானவர், நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன். அவர் கோரிச்சுக்க மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் உணர்வு உள்ளவர், அவர் உதவுகிறவர், அவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவரிடத்தில் நம்ம பேசலாம். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது அவர் பக்கத்தில் வந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறதை, உங்களை தேர்தல் படுத்துகிறதை, உங்களை பலப்படுத்துகிறதை, உங்களுக்கு உதவி செய்கிறதை உங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பீர்கள். போன வருஷத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு முகம் கொடுத்து, இந்த காரியத்தில் எப்படி உதவி செய்கிறது, இந்த காரியத்தை தீர்த்து வைக்கணும், ஆனால் எனக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லையே, எது உண்மை எது போய், ஆண்டவரை தலை பிச்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. நீங்களாம் தான் பிச்சு கொள்றதுக்கு முடி இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, பிச்சு கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறது ஆண்டவரே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. பல நாட்கள் குழம்பியிருந்தேன். அன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு வரும்போது, அன்னைக்கு அந்த பிரச்சனையை நான் தீர்க்கலைன்னா பெரிய வெடி, குண்டு வெடிக்கிறது போல வெடிக்கும். ஆகவே இதை தீர்த்து ஆகணும். ஆஃபீஸுக்கு போகும்போது, ஆவியானவரே எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, ஐ டோன்ட் ஹேவ் எனி எவிடன்சஸ், எந்த ஆதாரமும் இல்லை, எது உண்மைன்னு தெரியல, எது பொய்ன்னு தெரியல. ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த சின்ன குரல்ல நான் சொன்ன ஜெபத்தை ஆவியானவர் கேட்டார். ஆஃபீஸில் போயிட்டு நான் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இருக்காது, எந்த பிரச்சனை மத்தியில் நான் போராடி கொண்டிருந்தேனோ, எத்தனை நாட்கள், எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை நாட்கள் குழம்பி போயிருந்தனோ, அந்த டைமில் என்னுடைய ப்ரெஷர் லெவலை பார்த்துருந்தா தெரியும், டப்பில் இருந்திருக்கும். அக்கு வேறா ஆணி வேறா எல்லா ஆதாரங்களும் என்னுடைய மேசைக்கு கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். எது உண்மை எது பொய், அதுக்கு முன்னுக்கு யாரும் சவால் கொடுக்க முடியாது. எல்லா ஆதாரங்களும் முன்னுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த டைமில் விளங்கிட்டேன், இந்த பயணத்தில் நான், மீண்டும் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்த, அந்த பயணத்தில் நான் தனியாக அல்ல, இந்த பயணத்தில் என்னோடு உதவி செய்ய, என்னை வழி நடத்த, எனக்கு துணை புரிய ஒருத்தர் என்னோடு கூட பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். இந்த காலவெளியில் நீங்களும் நானும் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், எல்லா டைம்களிலும் எல்லாரும் நம்மளோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆவியானவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும், கஷ்ட நேரங்களில், மேலே மலையில் போகிற அனுபவம், கீழே பள்ளத்தாக்கில் போகிற அனுபவம், எந்த டைமில் நீங்கள் போவீங்களா இருந்தாலும் He is there to help you. ஆகவே நீங்க அவரோட பழக வேண்டும், அவரோட பேச வேண்டும். ஆகவே வாயை திறந்து இந்த நாள்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எங்க போனாலும், எங்க வந்தாலும், தூங்க போனாலும், எழும்பினாலும், நீங்க முதலாவது ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. கையை நல்லா கொஞ்சம் சொல்லுவோம், ஆண்டவரே ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பார். ஆலோசனை, பைபிள் சொல்லுது, அநேக ஆலோசனைக்காரர்கள் வரும்போது காரியம் வாய்க்கும். சில வேளையில் அநேக ஆலோசனைக்காரர்கள் சேர்ந்ததுனால காரியம் வாய்க்காமல் போகும். ஆனால் இந்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரா இருந்தா 100க்கு 1000 விதம் சொல்ல முடியும், ஒருபோதும் பிழைச்சு போகாது. என் ஆவியானவர் கடந்த காலத்தையும் காணுகிறார், நிகழ்காலத்தையும் காணுகிறார், எதிர்காலத்தையும் காணுகிறார். முதலாவது நமக்கு அவர் தேவை. ஏன்னா நம்முடைய பயணத்தில் பாதிப்புகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, சவால்கள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இதன் மத்தியில் நாம் ஜெயித்து வாழணுமா இருந்தால் நமக்கு உதவி செய்ய நாம் தனியாக அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் தனியாக அல்ல. இந்த சத்தியத்தை நீங்கள் பேசும்போது அந்த சத்திய ஆவியான உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தருவார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தனியாக அல்ல, ஆவியானவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதை உணர்கிற, அதை ஒத்துக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை தட்டு, ஆவியானவரே இந்த காலவெளியில் நீர் என்னோடு இருக்கிறீர். நான் எந்த தூத்துக்குடியில் போனாலும் நான் தனியாக அல்ல, என்னோடு நீர் இருக்கிறீர். எனக்கு உதவி செய்ய, என்னை தேற்ற, எனக்கு ஆலோசனை கொடுக்க, எனக்கு பலனை கொடுக்க என்னோடு கூட ஒரு தெய்வம் வருகிறார். அவருக்கு பெயர் துணையாளர், தேற்றளவாளன், உதவி செய்கிறவர், பலப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர். ரெண்டாவது ஏன் இந்த ஆவியானவர் நமக்கு தேவைன்னா, பைபிளில் வாசிக்கிறோம், யோவான் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர் நமது பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். நம்ம இருக்கிற உலகம் உணர்வில்லாத உலகம். இதை கண்டித்து உணர்த்த இல்லைன்னா காலியாயிருவோம்.
கஷ்டத்துல விழுந்துருவோம். ஆகவே இந்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறாருன்னா இந்த உலகத்தையும் நம்மையும் கண்டித்து உணர்த்துகிறார். வாசிப்போம். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து, யார் வந்து? ஆவி வந்து இல்ல, சொல்லுங்க எல்லாரும் வாய் தந்து. அவர் வந்து, அவர்னா யார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம்? வாசிங்க சொல்லுமே. அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். தம்பி, நீ போகிற பாதை பெல, நீ செய்யற காரியம் தப்பு, நீ அங்க போகாத, இதை நீ செய்யாத, இதுதான் உண்மை, இதை ஏற்றுக்கொள், இது ஏற்றுக்கொள்ளாதன்ட்டு மெல்லிய குரலில் பேசினவர் இப்ப கடிந்து கொண்டு பேசுவாராம். கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் வந்து இறங்கின உடன், இந்த அபிஷேகத்தை பெற்ற உடன், பலவீனமாக இருந்தவன், பயந்தாங்கோழியாக கோழையாக இருந்த பேதுரு இப்பொழுது ஆவியானுடைய வல்லமையினால நிரம்பின பிறகு இப்ப தைரியம் பெற்று பிரசங்கம் செய்கிறார். அந்த பிரசங்கம் சாதாரண பிரசங்கம் அல்ல, பயங்கரமான பிரசங்கம். அந்த ஒரு பிரசங்கத்துல பைபிள் சொல்லுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3 தரம் மறுதளித்தவன் இப்ப ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுற அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஆவியானவருடைய வல்லமை வந்த பிறகு அவன் பேசும்போது பைபிள் சொல்லுது மனிதர்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டது பிரசங்கம். அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தைரியம் பெற்ற ஒரு மனுஷனாக நின்றார். குத்தி கொண்டு போனதான். இன்னைக்கு உள்ள பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது? ஆறுதல் மாத்திரம் நம்ம விரும்புகிறோமா? குத்தி கொண்டு போகுதா? சில பிரசங்கள் குத்தி கொண்டு போகுமா இருந்தால் அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார். அந்த காரியத்தில் நம்மளை தவிர்த்து கொள்ளும்படி இதே ஆவியானவர் நம்மளோடு போராடுகிறார், பேசுகிறார். மகனே, அந்த காரியத்தை விட்டுரு, அதை நீ செய்யாத. நைட் டைம்ல நீ போனை எடுத்துக்கிட்டு டைப் பண்றிய சில மெசேஜ்களுக்கு டைப் பண்ணாத, ரெஸ்பான்ஸ் பண்ணாத அப்படின்னு நமக்குள்ள பேசுகிறார். அதை நம்ம மீறி செய்யும் போது அதோடைய விளைவை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பாதையில நீ போகாத, போனா அது ஆபத்து இருக்குது. ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம மீறி போவோமா இருந்தா ஆபத்துல சிக்கிக்கொள்ளுவோம். அவர்களோட சகவாசம் வச்சுக்கொள்ளாத ப்ளீஸ் அப்படின்னு பேசும்போது நம்ம அவருக்கு மீறி நம்ம சொல்லலாத. ஆண்டவர் எல்லாரையும் நீ நேசிக்க சொல்லியிருக்கிறீரே, இல்ல சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு. நோ, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கண்டித்து போதிக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். இன்னைக்கு உலகம் உணர்வில்லாத உலகமா மாறிடுச்சு. இதை நீங்க பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா பைபிள் சொல்லுது கடைசி காலகட்டத்திலே நோவாவின் காலத்தில் வந்தது போல இந்த உலகம் வருமா. அது எப்படியாப்பட்ட காலம்? நோவாவின் காலம் மனிதர்கள் குடித்தார்கள், புசித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். இதுதான் வாழ்க்கை. வெள்ளம் வாரி கொண்டு போக மட்டும் உணர்வே இல்லாமல் இருந்தாங்களா? இன்னைக்கு அநேகர் எவ்வளவு ஆண்டவர் பேசினாலும், அழகா பேசினாலும், கடிஞ்சு கொண்டு பேசினாலும் உணர்வே இல்லை. ஆனால் அந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்போமா இருந்தால் அந்த ஆவியானவர் நம்மளை சிக்கல்ல போடுவதற்கல்ல, ஆபத்திலே போடுவதற்கல்ல, அந்த பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த பெரிய நீதி வெளிப்படுவதற்கு முன்பாக காப்பாற்றுவதற்காக நமக்குள்ளே இருந்து செயல்படுகிறார். அவர் நம்மை கண்டித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இன்னைக்கு பாவத்தை குறித்து பேசுவோமா இருந்தா, முன்னே இருந்துச்சுன்னா மனிதர்களிடத்தில் பாவத்தை குறித்து பேசுவோமா இருந்தா மனம் திரும்புவாங்க, மாறிடுவாங்க. ஆனா இப்போ பாவத்தை குறித்து பேசுவோமா இருந்தா மனிதர்கள் சபையை விட்டு மாறிடுவார்கள். ஆனா ஆவியானவர் நமக்கு வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்ற, பெரிய நியாய தீர்ப்பு வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது, அதிலிருந்து காப்பாற்ற நமக்கு ஒருத்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் பெயர் தான் ஆவியானவர். அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பிரசங்கி புத்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு,
உன் வாலிப நாட்கள் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த ஆவியானவருடைய அடுத்த செயல்தான் நியாயம் படுத்துவார். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை சொல்லிக் கொடுப்பார், நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுவார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. தம்பி, தங்கச்சி, அம்மா, அக்கா அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோடு பேசி சொல்றார், இதெல்லாம் இஷ்டப்படி வாழாதீங்க. ஒரு நாள் இருக்குது, பாவம் செய்யும் போது எல்லாம் இன்பமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், ஜட்ஜ்மெண்ட் சீட்ல நிக்கிறதான நியாயத்துக்கு முன்பாக நாம நிக்கணும். அந்த டைம்ல அவர் குற்றத்துக்கு தகுந்த தண்டனை கொடுக்கிறதான நேரம் வரும்போது நம்முடைய கால் நடுங்கும். அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக நமக்கு ஒருத்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இந்த ஆவியானவர். ஆமீன் சொல்லுவோமா? இந்த பயணம் ஒரு பாஸ்டரோடு அல்ல, ஒரு சபையோடு அல்ல, ஜீவனுள்ள தேவனோடு. இந்த தேவன் அன்புள்ளவர், விசாரிக்கிறவர், தேற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர், உதவி செய்கிறவர். அதே போல மரணத்துக்கு பின்பும் சரி, மரணத்துக்கு முன்பும் சரி, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். அந்த நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு போதிக்கிறார். நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது, அவருடைய சித்தம் செய்து தான் நம்ம வாழ முடியணும். ஆமேன். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளுமா இருந்தால் நம்ம பயணத்தை கவனமாக இருப்போம். இன்னைக்கு அநேக வேலைகளில் பாவம் செய்யும்போது இன்பமாக இருக்கும், நல்லா ஜொலியாக இருக்கும், நல்லா தானே இருக்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் தண்டனை வரும்போது, அந்த பாவத்துக்காக பிடிபடும் போது, அங்கே நியாய தீர்ப்பு வரும்போது உள்ளம் நடுங்கும், கால் நடுங்கும். அதை குறித்து ஆவியானவர் நமக்கு முன்பாகவே சொல்லி வைக்கிறார், நம்மளை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக. இந்த உலகத்தோடு பேசுகிறார், சபையோடு பேசுகிறார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், இந்த ஆவியானவர் நமக்கு தேவைன்னா, இந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். யோவான் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது செவி கொடுப்போம். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார். சத்தியம், உண்மை, இன்னொரு ஒத்த வார்த்தை சொல்லுமா இருந்தா உண்மை. இந்த உலகத்துல உண்மையும் பொய்யும் மிக்ஸ் ஆகி இருக்குது. எது உண்மைன்னு தெரியாது, எது பொய்ன்னு தெரியாது. அண்மையில் நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு யாரோ ஒரு மனுஷன் யாருடையோ கழுத்தில் போட்டிருந்ததான சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டான். பிடிச்சு இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். ஆள் விழுந்தாச்சு, சங்கிலி கொண்டு போயாச்சு, செயினை கொண்டு போயாச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா கொண்டு போனதான இந்த செயின் தங்க செயின் இல்லை, பித்தளை கவரிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். வேகமாக வந்திருக்கிறான். ஆள் விழுந்தாள் எலும்புறது முன்னுக்கு, இருந்தா இதை நீ வச்சுக்கட்டு வீசிட்டு போயிட்டான். தங்கமும் பித்தாலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எது உண்மை எது பொய் விளங்காம இருக்குது. ஆனா ஆவியானவர் நமக்கு இருக்கிறார், எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு காண்பிச்சு கொடுக்க. ஆமேன், ஆமேன் சொல்லுவோமா எல்லாரும்? ஆமேன். சில டைம்ல எங்க மேல குற்றச்சாட்டு வரும். இந்த ஊழியத்துல நான் 25வது வருஷத்துல இருக்கிறேன். குற்றச்சாட்டு வரும். குற்றச்சாட்டு வரும்போது பேசுறதுக்கு வார்த்தை இருக்காது, டிபேட் பண்ண இயலாது மனிதர்களோட. சில வேளைகளில் சண்டை பிடிக்கிறாங்களேங்கிறதுக்காக நாங்கள் சண்டை பிடிக்க இயலாது. அப்படி இருக்கும்போது ஒன்று செய்யறது உண்மை. ஆண்டவரே உமக்கு தெரியும் உண்மை எது என்று, ஆவியானவரே உமக்கு தெரியும் சத்தியம் என்ன என்று. ஆகவே நான் இதில் போராட மாட்டேன். I am going to take off my hand. You have to deal with it. You have to deal with this. அப்படி சொல்லிட்டு விட்டுருவோம், பிறகு மறந்துடுவோம். பிறகு கொஞ்ச காலம் போன பிறகு ஆண்டவர் காண்பிச்சு கொடுப்பார், எது உண்மை எது பொய். வெளியரங்கமாய் கொண்டு வந்து காண்பிச்சு கொடுப்பார். நீங்களும் நானும் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்கள் மேலே எத்தனையோ குற்றச்சாட்டு வரலாம். எத்தனையோ பொய்யான காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்கள் மேலே அபராதமான குற்றச்சாட்டு பழி சொல்கள் வரலாம். சில வேளைகளில் நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்களா இருந்தால் எது உண்மை எது பொய் என்பதை அவர் காண்பிப்பார். அதை நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம எடுப்பமா இருந்தால் அந்த வெப்பனை நம்ம ஆபத்தாக்குள்ள சிக்கிடுவோம். ஆகவே டீல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் நம்முடைய பயணத்தில். அதே போல் சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் என்று சொல்லும்போது
அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்களான்னு தான் அதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆவியானவருடைய வருகை 2வது அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு ஆவியாருடைய கிரியைகள் பயங்கரமா இருக்கிறது. அக்கினி மயமாய் இறங்கினார், காற்றை போல வந்தார். இன்னைக்கு பாட்டு பாடினது போல அற்புதங்கள் அடையாளங்கள் பயங்கரமாய் நடக்க தோணுது. சபைக்குள்ளே ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டு மக்கள் மனம் திரும்பி வந்தார்கள். நீங்க பாப்பீங்களா, அந்த ஆண்டவருடைய வரங்கள் பயங்கரமாய் கிரியை செய்தது, வல்லமை பயங்கரமாய் கிரியை செய்தது. சப்பானிகள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள், ஊமையர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். நடக்காத காரியத்தை சபை நடத்துவதை பார்க்க கொடுக்கிற அந்த அழகான படத்தை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே பார்க்கலாம். பயங்கரமாய் ஆண்டோடைய கிரியை இருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்பாக இருக்கிறதான ரோமர் புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கிறதான ஒவ்வொரு புத்தகங்களும் நம்ம பாஷையில் சொல்லுவோமா இருந்தால் நிருபங்கள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு சபைக்கு எழுதப்பட்டதான நிருபங்கள். அங்கே நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதான அந்த புத்தகத்திலே சத்தியத்துக்குள்ளே சபையை கட்டி எழுப்புகிற வேளையிலே பரிசுத்த பவுலை ஆண்டவர் எடுத்து பாவிக்கிறது நம்ம பார்க்குறோம். சபைகளுக்குள்ளே எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்ட்டு பரிசுத்த பவுல் சத்தியத்துக்குள்ளே சபையை கட்டுகிறார். இவ்வளவு நாள் ஆவியானுடைய கிரியைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதான சபை அது உறுதியடையணுமா இருந்தால் அதுக்கு அஸ்திபாரம் சத்தியமா இருக்கணும். ஆகவே சத்திய வார்த்தையில போதிக்கப்படணுங்கிறதுக்காக பரிசுத்த பவுலை எடுத்து சத்தியத்தினாலே சபையை கட்டுகிறார். ஆகவே தான் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், சபை சத்தியத்துக்கு தூணாய் இருக்கணும். பொய் சொல்லுகிற இடமாக சபை இருக்கக்கூடாது. பொய் பித்தலாட்டத்துக்கு சபை இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கு தூணாய் இருக்கிற இடமாக சபை மாறணும். அதனால சபையை சத்தியத்துக்குள்ள கட்டி எழுப்புகிறதான வேலையில பவுலை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அங்க நீங்க பாப்பீங்களா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நிருபங்களும் அநேக சத்தியங்கள் இருக்கிறது, அநேக உபதேசங்கள், அநேக டாக்டரின்ஸ்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் அருமையானது. அதெல்லாம் நம்ம அறிவால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆவியானவரே பவுலுக்கு வெளிப்படுத்தி எழுதி நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நிருபங்களும் அற்புதமான, அதிசயமான, ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் எதை விரும்புகிறோன்னா, சங்கீதம் 23, சங்கீதம் 91, வேற நீதிமொழிகள், இதை வாசிச்சுட்டு விலைக்கிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுறோம். நிருபங்களை வாசிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நிருபங்கள்ல தான் என்ன இருக்குதுன்னா சத்தியம் இருக்குது. கணவனே நீ என்ன செய்யணும், மனைவியே நீ என்ன செய்யணும், பிள்ளைகளே நீங்கள் எதை செய்யணும், வாலிபர்களே நீங்கள் எப்படி வாழணும், ஊழியக்காரர்களே நீங்கள் எப்படி இருக்கணும், எல்லா உபதேசங்களும் உள்ளடக்கி இருக்குது. எங்கன்னா இந்த நிருபங்கள்ல. இந்த நிருபங்கள்ல ஆழத்துல தங்கியிருக்குதுன்னா சத்தியம். பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை, சத்தமா சொல்றோம் அந்த சத்தியத்தை, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். If you know the truth will set you free. இன்னைக்கு எத்தனையோ பேர் சபைக்கு வந்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஆனா இன்னும் கட்டுகளின் மத்தியில் இருப்பதுக்கு காரணத்துல ஒன்று, சத்தியத்தில் இன்னும் கட்டப்படலை. சபையில கட்டப்பட்டிருக்கிறாங்க, சத்தியத்தில் கட்டப்படல. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார். இன்னைக்கு எத்தனையோ பேர் சேர்ச்சி விட்டு சேர்ச்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு காரியத்துக்காக மாறணும் அப்படிங்கிறது ஓகே, ஆனா அடிக்கடி மாறிக்கிட்டே போவாங்களா இருந்துச்சுன்னா அதோடைய அர்த்தம் சத்தியத்துக்குள்ள கட்டப்படலை. நீங்களும் நானும் வந்திருக்கிறதான சபை சத்தியத்துக்கு தூணா இருக்கிறதான சபையாக மாறணும். ஆமேன். எல்லாரும் நல்ல கையை வைத்து சொல்லுவோம் ஆமேன்னு. இந்த சபை பூரணத்துக்குள்ளே நடத்துவதற்காக சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தவிடும் ஓடுறதுக்காக, ஒளியறதுக்காக அல்ல. ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு வாழணும், உறுதிப்பட்டு வாழணும். கழுத்துக்கே கத்தி வந்தாலும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்னு சொல்ற அளவுக்கு பலனுள்ள சபையாக மாறணும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்துட்டு ஆண்டவர் வேணாம், சபையும் வேணாம், ஜெபமும் வேணாம், வேத வார்த்தை வேணாம், பாஸ்டர் மாறுங்க, நோ மோர் எனி கனெக்ஷன் வித் எனி பீப்புள் ஆஃப் சர்ச், நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். சத்தியத்துக்குள்ள நம்மளை கட்டணும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, ஊழியக்காரர்கள், அது பாஸ்டர் சாந்தி பிரசவம் பண்ணா என்ன, பாஸ்டர் வினோதன் பிரசங்கம் பண்ணா என்ன, பாஸ்டர் லொகான் பிரசங்கம் பண்ணா என்ன, அடுத்த மாதத்தில் நமக்கு சீரியஸ் ஒன்று தொடருது, பிரசங்க தொடர் முழு மாதத்துக்குமே அவர் ஆயத்தப்படுத்தி அடுத்த மாதத்தில் பாஸ்டர் வந்து நிற்பார். என்ன அதில் இருந்து நமக்கு சத்தியத்தில் சபை வளரணும், சபை நிற்கணும், சபை சாட்சியாக இருக்கணும். ஏதோ அற்புதங்களை பார்த்துக்கிட்டு, ஏதோ அதிசயங்களை பார்த்துக்கிட்டு, ஏதோ விடுதலைக்காக மாத்திரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு இடமாக சபை மாறிடக்கூடாது. சத்தியத்துக்கு தூணாக மாறணும்.
ஆமேன்னு சொல்லுவோமா எல்லாரும்? நம்ம வளரணும். எல்லாரும் சொல்லுவோம், வளரணும், மாறணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த காரியத்தை யார் செய்கிறதுனா எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். நம்முடைய சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் சங்கீதம் புத்தகம் மாத்திரம் வாசிக்கக்கூடாது, நீதிமொழிகள் புத்தகம் மாத்திரம் வாசிக்கக்கூடாது. இன்னையிலிருந்து அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு பிறகு இருக்கிறதான ரோமர் புத்தகத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை உறுதியாக மாறும். நீங்கள் பலவான்களாக மாறுவீங்க. நீங்கள் பூரண புருஷர்களாய் மாறுவீங்க. எந்த காற்றடிச்சாலும் எந்த புயல் வந்தாலும் உங்களை எதுவுமே தடை பண்ண முடியாது, தள்ளிவிட முடியாது. நீங்கள் பலன் மேல் பலன் கொண்டு வாழ்கிறத நீங்களும் பார்ப்பீங்க. அதுக்கு உதவி செய்வது என்னன்னா, சத்திய ஆவியானவர் சகலவித சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். ஆகவே நாங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும், ஆவியானவரே எங்களை சகலவித சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துங்க என்று. 2 தீமோத்தி புத்தகம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 மட்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. வேத வாக்கியம் எல்லாம் பைபிள், இந்த வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தது நமக்கு? பாஸ்டரா, சபையா? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாறணும். பேபியா இருக்கக்கூடாது. காலமெல்லாம் பெம்பஸ் கட்டி இருக்கக்கூடாது. வாலிபனா மாறணும், புருஷனா மாறணும், திருமணம் முடிக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். இதான் பூரண புருஷனுடைய முழுமையான அடையாளம். சபை வளரணும், வாழ்க்கை வளரணும். அப்போ வளரணுமா இருந்தால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம், தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாறணும், எல்லா நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, அவைகள் உபதேசத்துக்கும், இந்த காலையில் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உபதேசத்துக்கும் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி மட்டும் ஜெபத்தில் ஜெபம் மாத்திரமல்ல, உபதேசமும் அங்கே இருக்குது. பாஸ்டர் சாந்தி ஒரு உபதேசம் பண்ணுறாங்க, நான் ஒரு உபதேசம் பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுடைய சொந்த கருத்தில் வேதத்தை ஆதாரமாய் கொண்டு உபதேசம் பண்ணுறோம். இதெல்லாம் சத்தியம் இருக்கிறது. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சிலருக்கு விருப்பமே இல்லை. அவர் என்ன அப்படி பேசுகிறாரு? அப்படி தான் பேசுவார், ஏன்னா உங்கள் மேலே அன்பாக இருக்காரு. ஆமீன் சொல்ல முடியுமா? சிரிச்சுக்கிட்டே நரகத்துக்கு கூட்டு போகிறது நல்லதா, கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு சரி பரலோகத்துக்கு கூட்டு போகிறது நல்லதா? அதுக்காக எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு இருக்க நல்லா இல்லை. சில நேரம் சிரிக்கணும், சில நேரம் முறைக்கணும். கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறது. சத்திய வேதம் அதை நமக்கு செய்கிறது. கடைசியாக இந்த வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியம்னா, அவர் நமக்கு வரங்களை அருளுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவியானவரை குறித்து பேசும்போது ஆவியானுடைய வரங்களை குறித்து நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. வரங்கள்னு சொல்லும்போது நம்ம இந்து மதத்திலிருந்து வந்திருப்போமா இருந்தால் வரங்கள் வித்தியாசமாக நாம் யோசிப்போம். ஆனால் இந்த இடத்துல வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையை ஆங்கில பைபிளில் பார்ப்போமா இருந்தால் கிஃப்ட்ஸ், பரிசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கள பைபிளில் பார்ப்போமா இருந்தால் தீமனாவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரங்களை ஆண்டவர் தம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். ஒரு பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, ஒரு சூப்பர்மேனுக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மாத்திரமல்ல, முழு சபையும் இதை பெற்று சபை பக்தி விருத்தி அடையணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் மட்டும் அந்த 9 வரங்களை வாசிக்க போகிறோம். இந்த காலவெளியில் என்னுடைய ஜெபம், என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த 9 வரங்களும் சபையில் இருக்கிறதான உங்களின் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்க்க வேண்டும். வாசிப்போமா அந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் மட்டும். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும்,
வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்களை குறித்து பரிசுத்த பவுல் சொல்கிறார். இதை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதை குறித்து நீங்கள் அறியணும், அனுபவிக்கணும், சபை வளரணும், பக்தி விருத்தி அடையணும், அடுத்த மட்டத்துக்கு போகணும்ட்டு பவுல் எதிர்பார்க்கிறார். 9 வரங்களை குறித்து, தீர்க்க தரிசன வரம், சுகமாக்குற வரம், அப்படின்னு ஞானத்தின் வரம், அறிவை போதிக்கும் வரம், இப்படி பகுத்தறிகிறதான வரம், பலவிதமான வரங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் கையை நல்லா சொல்லுவோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற, கையை கொண்டு வந்தவங்க எல்லாம் உயர்த்துங்க. ஆவியானவரே, எங்களை வரங்களினாலே, எல்லாரும் வாய்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, வரங்களினாலே எங்களை ஆசீர்வதிங்க. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு அந்த வரங்கள் கிடைக்கும்ட்டு? ஆமேன். சில டைமில் பாஸ்டர் பிசாசை பார்த்து போன்னு சொன்னால் அது போகாது, வாரேன்னு இன்னும் கொஞ்சம் 10 அடின்னு வரும். ஆனால் சில வேளைகளில் நீங்கள் இங்கே இருக்க யாராவது பிசாசுகிட்ட இப்படி போனாலே அது ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டரை விட நீங்கள் பெரிய ஆள் அர்த்தம் இல்லை. வர உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்துன்னு அர்த்தம். சில காரியங்களை செய்யறதுக்கு வியாதியின் மேல கைகளை வைத்து 10 பேர் ஜெபம் பண்ணா ஒரு மாற்றம் இல்லை. ஆனா ஒரு ஆள் அந்த இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ண பிறகு அடுத்த நிமிஷமே சுகமாகுது. என்னன்னா அவருக்குள்ள என்ன இருக்குதுன்னா அந்த வரம் கிரியை செய்யுது. சில வேளைகள்ல நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பொய் தீர்க்க தரிசனம் இருக்குது, அது இல்லை, உண்மையான தீர்க்க தரிசனமும் இருக்குது. சபைக்குள்ளே இருந்து இது செயல்படும் போது சபை வளரும், சபை ஆண்டவருடைய மகிமைக்காக எழும்போம். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய சபையில் அந்த வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். சில வரங்கள் எனக்குள்ள கிரியை செய்து நான் பார்த்துருக்கிறேன். சிலருக்குள்ள எல்லா வரங்களும் இருக்கும், சிலருக்குள்ள தனி வரங்களினாலே ஊழியங்கள் முன்னெடுக்கப்படும். அதனால சூப்பர் மேனா நம்ம மாறிடக்கூடாது, நான் தான் பெரிய ஆள்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார் அவருடைய சபைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அதை கட்டுவதற்காக என்னை பயன்படுத்துகிறாரே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். போதகர் வினோதன் சொன்னதை போலவே கர்த்தர் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கட்டும், கர்த்தரோடு இருக்கிறதான அந்த ஐக்கியம் இன்னும் அதிகரிக்கட்டும். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் இன்னும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். கர்த்தர் நம் நடுவில் வார்த்தை கேட்டதை போல நம் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு, நம் நடுவிலே மகத்துவமானங்களை செய்வது கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வார்த்தை கேட்டதை போலவே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கட்டும். ஆண்டவர் உமக்காக வாழ்வதற்கு, ஆண்டவர் தகாத காரியங்களை விட்டு விலகி கர்த்தரோடு நடக்கிற இந்த உறவில சரியாக ஓடுவதற்கு ஆண்டவர் உம்முடைய கிருபை தயவு பாராட்டும்படியாக நான் இயேசு நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க, வந்துதான் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய பலத்த கரம் கிருபை அவரோடு கூட இருக்கும்படியாக இயேசு நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னும் ஒரு புதிய நாள் உங்களை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நன்றி.